First Prime Time Sunrise. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜான். இன்று 8ஆம் தேதி 12ஆம் மாதம் 2015ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் முதலாவதான தலைப்புச் செய்திகள் வசம். இலங்கை வரலாற்றில் அதிகமானோர் தோற்றும் காப்போது சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பம். இலங்கை மற்றும் சென்னைக்கு இடையிலான விமான சேவை மீள ஆரம்பம். திருகோணமலை கடற்பரப்பில் மிதப்பதாக கூறப்படும் சடலங்கள் தொடர்பிலான தேடுதல் தொடர்ந்தும் முன்னெடுப்பு. தொடர்ந்து விரிவான செய்திகள். வரலாற்றில் அதிகமானோர் தோற்றும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை இன்று ஆரம்பமாக உள்ளது. இம்முறை 4670 பரீட்சை நிலையங்களில் பரீட்சை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் தோற்றுவதற்காக 6,64,715 பேர் தகுதி பெற்றுள்ளதுடன் அவர்களுள் 4,03,444 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் ஆவர். மேலும் 2,61,271 பேர் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாக இம்முறை பரீட்சையில் தோற்றவுள்ளனர். 46,000க்கும் அதிகமானோர் பரீட்சை கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரீட்சைக்கு தோற்றவிருக்கும் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விடயம் தொடர்பில் விளக்குகின்றார் உதவி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ். பிரணவதாசன். இன்றைய தினம் நாடு முழுவதும் காப்போதா சாதாரண பரீட்சைக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. நாடு பூராகவும் உள்ள மொத்தம் 4670 பரீட்சை நிலையங்களில் இன்றைய தினம் பரீட்சைகள் காலை 8:30 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றன. மாணவர்கள் பரீட்சை நிலையத்துக்கு செல்லும் பொழுது மறக்காது உங்களுடன் அனுமதி அட்டையுடன் உங்களது அடையாளத்தை உறுதிப்படுத்தும் முகமாக தேசிய அடையாள அட்டையோ அல்லது செல்லும்படியாகும் கடவுச்சீட்டையோ கண்டிப்பாக எடுத்துச் செல்லப்பட வேண்டும். ஆகவே இன்றைய தினத்துக்குரிய பரீட்சைகளுக்கு காலை 8:30க்கு ஆரம்பமாயிருப்பதால் மாணவர்கள் காலநிலை சற்று சீரற்ற நிலையில் காணப்படுவதனால் மாணவர்கள் சீக்கிரமே செல்வதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ள முடியும். பரீட்சைகளின் போது கையடக்க தொலைபேசி பாவிப்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதுடன் பரீட்சை மேற்பார்வை தொடர்பில் விசேட வேலை திட்டம் ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் குறிப்பிட்டார். பரீட்சைகள் தொடர்பில் ஏதேனும் முறைப்பாடுகள் இருப்பின் 1911-112784-208 மற்றும் 0012784537 போன்ற இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு தெரிவிக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக இடைநிறுத்தப்பட்ட கொழும்பு மற்றும் சென்னைக்கு இடையிலான விமான சேவை இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இன்று பிற்பகல் 1:45 அளவில் UL-127 எனும் விமானம் சென்னை நோக்கி பயணிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான நிலையத்தின் பேச்சாளர் தீபால் பெரேரா தெரிவித்தார். குறித்த விமானம் பிற்பகல் 3:05 அளவில் சென்னையை சென்றடையும் என அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை UL-128 என்ற விமானம் இன்று பிற்பகல் 4:05 அளவில் சென்னையிலிருந்து இலங்கைக்கு நோக்கி பயணிக்க உள்ளதாகவும் பிற்பகல் 5:25 அளவில் குறித்த விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடையும் எனவும் ஸ்ரீலங்கன் விமான நிலையத்தின் பேச்சாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் அங்கு நிற்கதிக்குள்ளான இலங்கை யாஸ்திரிகர்கள் 300 பேர் இன்று மதியம் நாட்டை வந்தடைய உள்ளனர். இன்று முற்பகல் அளவில் குறித்த யாஸ்திரிகர்கள் நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் ஒன்று இந்தியாவை வந்தடையும் என அங்குள்ள இலங்கை உயர் ஸ்தானிகர் எசல்ல வீரகோன் தெரிவித்தார். தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் மற்றும் வடமாகாண கடற்தொழிலாளர்கள் இணையமும் ஒன்றிணைந்து வடமாகாண மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். கடந்த அக்டோபர் 15ஆம் தேதி இதே இடத்தில் வைத்து நாங்கள் இந்த வடமாகாண மீனவர்கள் முகங்கொடுக்கின்ற முக்கியமான 10 பிரச்சனைகளை உள்ளடக்கி ஒரு அறிக்கையை நாங்கள் ஒரு திட்டமிடலை மீனவர்களாக முன்வைத்து ஒரு திட்டமிடலை நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு வழங்கினோம். ஆனால் இந்த வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை பாராளுமன்றத்தில் கதைத்தார்களா, இது தொடர்பான ஒரு கலந்துரையாடல்களை எடுத்தார்களா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. அவர்களும் சில நழுவல் போக்குகளை கொண்டு தங்களுடைய அரசியல் கதிரைகளை தக்க வைப்பதற்காக செயல்படுகின்றதையும் நாங்கள் பார்க்கின்றோம். எதிர்காலத்திலே இவர்கள் மக்களுக்காக செயல்படாவிட்டால் இவர்களுக்கு தகுந்த பாடம் புகுட்டுவார்கள் மக்கள் என்பதையும் இந்த அறிக்கையில இருக்கின்ற 10 முக்கிய பிரச்சனைகளையும் மையப்படுத்தி அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதாவது இங்க சொல்லப்பட்ட இந்திய மீனவர்களுடைய வருகை, தென்னிலங்கை மீனவர்களுடைய வருகை, அடிப்படை பிரச்சனைகள் தொடர்பாக போன்ற விடயங்களை கவனத்தில் கொண்டு இந்த மீனவர்களாகவே தெளிவாக தங்களுடைய
விடயங்களை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள், தீர்வுகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்பட வேண்டும் என்றும், மத்திய அரசாங்கம் இது தொடர்பாக கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது, மீனவர்களுடைய நிலங்கள் மீனவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். மீனவர்களுடைய நிலங்கள் இன்னும் நாங்கள் 1985 90ஆம் ஆண்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களுடைய காணிகள் இன்னும் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்றது. ஆகவே அந்த காணிகள் விசேடமாக மயிலிட்டி மன்னாரை பொறுத்தவரையில் இருக்கின்றது. கிளிநொச்சி முல்லைத்தீவு பகுதிகளிலும் இந்த மீன்பிடி நிலங்கள் இன்னும் ராணுவ கட்டுப்பாட்டுகள் பல இடங்கள் இருக்கின்றது. ஆகவே மீனவர்களுக்கு இந்த இடங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். அதே நேரம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில திரும்பவும் இந்த ராணுவத்தினுடைய கெடுபிடி மீன்பிடி செய்ய முடியாத சேந்தான்குளம், யாழ்ப்பாணத்தினுடைய சேந்தான்குளம், பருத்தித்துறை போன்ற பிரதேசங்களில் இந்த மீன்பிடிக்க முடியாத சில தடைகளை அவர்கள் விதிக்கின்றார்கள். அந்த நிலை மாற வேண்டும் என்றும், மீனவர்கள் சரியான ஒரு விலை இல்லாத மீன்களுக்கு சரியான விலை இல்லாத ஒரு சிக்கல் நிலையாக இருக்கின்றது. ஆகவே அந்த மீன்களுக்கான சரியான நிலையை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். கடல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த தடை செய்யப்பட்ட அல்லது கடல் சூழலுக்கு பொருந்தாத தொழில் முறைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் கூடிய கவனமாக இருக்கின்றோம். இந்த இந்திய இழுவைப் படகுகளின் வருகைக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றோம், தொடர்ந்து குரல் கொடுத்து வருவோம். ஏனெனில் அவர்களின் வருகை நின்றபாடில்லை. நாங்கள் அவ்வப்போது அரசும் இந்திய தரப்பாலும் நமக்கு சில உத்தரவாதங்கள் தரப்பட்டிருந்தாலும் இன்றும் அது நடைமுறைப்படுத்தப்படாமல் அவர்களின் வருகை வந்த வண்ணமாகத்தான் நாங்கள் காணக்கூடியதாக. எனவே இந்த 2016ஆம் ஆண்டுக்கான பாதிட்டை அறிவித்திருக்கின்றது. அவர்களின் மீனவர்களுக்கான எந்த திட்டமும் அதில் உள்வாங்கப்படவில்லை. வடபகுதியானது முற்றும் முழுதாக இயற்கையாலும் யுத்தத்தாலும் ஏனைய இந்திய இழுவைப் படகுகளின் ஆதிக்கத்தாலும் முற்றும் முழுதாக இந்த கடல் வளம் அளிக்கப்பட்ட மாகாணமாக கணிக்கப்பட வேண்டும். யாழ் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி பிரதேச மக்களால் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடமராட்சி கிழக்கு கடற்தொழிலாளர் சமூகத்தின் தலைவரை மாற்றியமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கூட்டுறவு ஆணையகத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பகுதியிலிருந்து கடல் நீரை சுத்திகரித்து யாழ்ப்பாணத்திற்கு குடிநீர் வழங்கும் திட்டத்தினை வடமாகாண சபை முன்னெடுத்துள்ளது. கடல்நீர் சுத்திகரிக்கும் திட்டத்திற்கு ஏற்கனவே இருந்த வடமராட்சி கிழக்கு கடற்தொழிலாளர் சமாசத்தின் தலைவர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இதன் காரணமாகவே தலைவர், செயலாளர் உள்ளிட்ட பலர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். திருகோணமலை கடற்பரப்பில் சடலங்கள் சில மிதப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து ஆரம்பிக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. 3 டோரா படகுகளும் திருகோணமலை கடற்பரப்பில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் அக்ரம் அலவி தெரிவித்துள்ளார். திருகோணமலையிலிருந்து 20 கடல் மைல் தூரத்தில் 6 சடலங்கள் மிதப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று முன்தினம் தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இதேவேளை இதுவரையில் எந்தவித சடலமும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை வெளிக்கொணரும் முகமாக நியூஸ் பஸ்டினால் முன்னெடுக்கப்படும் மகளிர் அரண் செயற்திட்டம் இன்று மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் ஆரம்பமாக உள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் நமது அலுவலக செய்தியாளர் கிறிஸ்டினா ரட்னம். மகளிர் அரணை உருவாக்கி தேசத்தை வலுப்படுத்தும் நோக்கில் நியூஸ் சக்தி சிறுசேவினால் ஆரம்பிக்கப்பட்ட சமூக பணியின் 6வது நாள் இன்றைய தினம் மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் காலை 9 மணிக்கு இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றன. வீரப்பெண்ணும் தீரப்பெண்ணும் பாரதி கண்ட புதுமை பெண்ணும் தமிழ் இலக்கியத்துடன் நின்றுவிட்டனரா என்று தற்போது பல கேள்விகள் எழுகின்றன. அநீதிகளை கண்டு தமது உரிமைக்காக போராட அச்சமடைந்து வாய்மூடி மௌனிகளாக கண்ணீர் சிந்தும் பதுமைகளாக இனிமேலும் பெண்கள் இருக்கக்கூடாது என்பதே இந்த சமூக பணியின் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரையும், மட்டக்களப்பில் இருக்கும் மகளிர் அமைப்புகள், பெண்கள் என அனைவரையும் நாங்கள் அழைக்கின்றோம். நீங்கள் சமூகத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்படும். அதற்கான ஆலோசனைகளும் சட்டத்தரணிகளால் மற்றும் மகளிர் அமைப்புகள் ஆலோசனைகள் உங்களுக்கு இதன் மூலம் வழங்கப்படும். ஆகவே நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரையும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு. நியூஸ் பஸ்ட் செய்திகளுக்காக மட்டக்களப்பிலிருந்து கிறிஸ்டினா ரட்னம். அந்த விவரங்களுடன் நியூஸ் பஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் பஸ்டின் மணித்தியால செய்தி அறிக்கையை 10:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.